Dear students and viewers, நம்ம இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அத பத்தி பார்க்க போறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், வாஸ்ட் சப்ஜெக்ட். அது ஒரு ஆர்ட். நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் மூலியமா அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணலாம். கண்டிப்பா இங்கிலீஷ் பேசணுமா, ஏன் பேசணும் அப்படின்னு தோணலாம். ஏன்னா இந்த காலத்துல நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், உங்க பேர்ல மிச்ச பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நிறைய பேர் காமனா சொல்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்னால மிச்ச பேர் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது, எதையாவது படிச்சேன்னா அர்த்தம் புரியுது, என்ன பேசணும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது. அந்த பேசணும் அப்படிங்கிறது இங்கேயே நிக்கிறது, வாய்க்கு வரமாட்டேங்கிறது. வந்தா தப்பு வருது, தப்பு வர்றதுனால பயம் வருது. என்ன பண்றது? இது நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, என்னால மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல எழுத முடியுது, ஆனா மிஸ்டேக் இல்லாம பேச முடியல. ஏன்? அதுக்கு என்ன பண்ணணும்? சோ இதெல்லாம் நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். யூடியூப்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் இது சம்பந்தமா தொடர்ந்து வரும். இதை தவிர உங்களுக்கு உபயோகமான ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூடியூப்ல இருந்து நான் எடுத்து என்னோட வெப்சைட் www.speechstar.co.in அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற டேப்ல கொடுக்கிறேன். எல்லாம் பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. முன்னெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்னா, மாதா பிதா குரு தெய்வம். இப்ப அப்படி இல்ல. குருக்கே ஏதாவது டவுட் வந்ததுன்னா அவங்க கூகுள்ல தான் தேடுறாங்க. அதுலதான் நிறைய உபயோகமான பாயிண்ட் கிடைக்கிறது, க்ளூ கிடைக்கிறது, ஆடியோ கிடைக்கிறது, வீடியோ கிடைக்கிறது, புக்ஸ் கிடைக்கிறது, சகலமும் கிடைக்கிறது. நீங்க அதே மாதிரி கூகுள்ல தேடி பாருங்க, மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள்ல போயிட்டு நான் இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு அடிக்கிறேன் பாருங்க. 51 கோடியே 90 லட்சம் ரிசல்ட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ பத்தி 51 கோடியே 90 லட்சத்துக்கு மேல கூகுள்ல இருக்கு. புக்ஸ் அப்படிங்கிற டேப் பாருங்க, அதுல வீடியோஸ் அப்படிங்கிற டேப் பாருங்க. வீடியோஸ் மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ பத்தி 6 கோடியே 7 லட்சம் காமிக்கிறது கூகுள். இவ்வளோ இருக்குச்ச, நான் அதே மாரி என்ன சொல்லிட போறேன்? என்னோட அனுபவத்துல, என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச, நானே உபயோகப்படுத்துற மெத்தட உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, நிதானமா பாருங்க. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் என்னோட இன்ஸ்டிடியூட்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னாடில இருந்து நிறைய புக்ஸ், ஆடியோ, வீடியோ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி ஒரு அனலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 95 to 98%
புக்ஸ், ஆடியோ, வீடியோ எல்லாமே கிராமர் ரிலேட்டடா இருக்கு. அதாவது நீங்க கிராமர்ல தரவா இருந்தா இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. ஆனால் அது உண்மை அல்ல. அப்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, எதனால பேச முடியல அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், எந்த லாங்குவேஜ் வேணா பேசிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு 2 டாபிக் கொடுத்தாங்க. அந்த 2 டாபிக்ல முதல் டாபிக் why we are not able to speak English fluently. அடுத்த டாபிக் what should we do to speak English fluently. ஒரு half an hour 45 minutes அவங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த குரூப் லீடர் ஒருத்தர் வந்து அவங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட வந்து பிரசன்ட் பண்ணணும். எல்லா குரூப்பும் காமனா உட்கார்ந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன்ல எத்தனையோ பாயிண்ட்ஸ் வந்தது. அதுல ஒரு சில பாயிண்ட் ரொம்ப ரெலவெண்டா இருக்குங்கிறதுனால இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபியர், ஷை, எனக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு. பயம் எப்ப வரும்? உங்க பேர்ல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாட்டா கண்டிப்பா பயம் வரும். கூச்சம் எப்ப வரும்? நம்ம பேச்சை கேட்கிறவங்க நம்ம பேசுறது தப்பு கண்டுபிடிப்பாங்க, நம்ம தப்பா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா உங்களுக்கு கூச்சம் வரும். இந்த பயம், கூச்சம் இதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல முடியலன்னு தொடர்ந்து வரக்கூடிய வீடியோல பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ஸ்கில் ஒரு நாள்ல, ஒரு மாசத்துல, 6 மாசத்துல வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்காது. இது வந்து ஒரு ரெக்கரன்ஸ். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ணுங்க, கான்பிடென்டா பிராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி ஸ்டெப் எடுத்துட்டே இருக்கணும். அந்த டெய்லி ஸ்டெப் எடுத்துச்ச கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே கான்பிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பிரமாதமா வந்துருவீங்க. அதனால வந்து எந்த விதமான டைம் லிமிட்டும் போட்டுக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டைம் இதுக்கு செலவு பண்ணுங்க. தினம் எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், யார் யாருக்கோ பண்றோம். உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னொரு காரணம் எல்லாரும் சொல்றது வந்து எனக்கு கிராமர் வரல, வீக், கிராமர் ட்ரை சப்ஜெக்ட், புரிஞ்சுக்க முடியல, அதனால பேச முடியல. இப்ப நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் கிராமர்ல நீங்க ஃப்ளூயண்டா, தரோவா? இல்லையே. தமிழ் கிராமர்ல ஒரு டெஸ்ட் வச்சா எல்லாராலையும் 100க்கு 100 வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சரி, வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை அப்பதான் பேச கட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கு. அதுக்கு எழுத தெரியுமோ, படிக்க தெரியுமோ, கிராமர் தெரியுமோ? ஆனா அது பேசுறது இல்லையா? எப்படி பேசுறது? அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிராமர்ல தரவா இருந்தாதான் நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்காதீங்க. கிராமர் இம்பார்ட்டன்ட், நோ டவுட். ஆனால் கிராமர் இருந்தாதான், கிராமர் தெரிஞ்சாதான் ஃப்ளூயண்டா பேச முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தப்பு. அதனால வந்து நீங்க அந்த பாயிண்ட ரிமூவ் பண்ணுங்க. எனக்கு நிறைய வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியல, மீனிங் தெரியாததுனால என்னால பேச முடியல.
ஆனா மிச்ச பேர் பேசிச்ச என்னால புரிஞ்சுக்க முடியாது. எல்லா வேர்ட்ஸ்க்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தமிழே எடுத்துக்கோம், நல்லா பேசுறீங்க, கிராமர் தெரியாது. ஆனால் தமிழ்ல இருக்கிற ஒரு செய்யுள், ரொம்ப இலக்கியத்திலே ஒரு செய்யுள் எடுத்து ஒரு 4 லைன் கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. படிப்போம், மீனிங் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தமிழ் வேற, நம்ம பேசுற தமிழ் வேற. இலக்கிய தமிழ் வேற, பேசுற தமிழ் வேற. போயம்ல வரக்கூடிய தமிழ் வேற, நம்ம பேசுற தமிழ் வேற. அதனாலதான் அதுக்கெல்லாம் செய்யுள் வச்ச அதுக்கு முறையும் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அதுக்கு சொல்லி கீழே ஒரு மேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சப்ப திருப்பி இன்னொரு வாட்டி அதை நம்ம படிச்சோன்னா கொஞ்சம் புரியும். அதே போலதான் இங்கிலீஷும். இங்கிலீஷ் டிக்ஷனரியில 10 லட்சத்துக்கு மேல வார்த்தைகள். ஒருத்தர் பெரிய ரிசர்ச் பண்ணி, ரொம்ப வருஷமா ரிசர்ச் பண்ணி, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், எத்தனை யூஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கெடுத்து லிஸ்ட் போட்டு பார்த்தாரு. 4164 வார்த்தை தான் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். அந்த 4164 வார்த்தையில 3000க்கு மேற்பட்ட வார்த்தைகளுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு டேபிள் நம்ம சொல்றோமே, ஃபேன் சொல்றோம், ட்ரெயின் சொல்றோம், பஸ்ன்னு சொல்றோம், பிளேன் சொல்றோம், லேண்ட், பில்டிங், இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை தான். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை 4164ல 3000க்கு மேற்பட்ட வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. 1-2 வார்த்தை தெரியாத வார்த்தை தான் நீங்க டிக்ஷனரி ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப தியரிட்டிக்கலா ஒரு தீசிஸ் எழுதணும், டெக்னிக்கலா ஒரு சப்ஜெக்ட்ல எழுதணும், டாக்டர்ஸோட ரிசர்ச் பேப்பர்ஸ், இன்ஜினியர்ஸோட ரிசர்ச் பேப்பர்ஸ், இதுல எல்லாம் யூஸ் பண்ற வார்த்தைங்க அதெல்லாம் சேர்த்து அவர் லிஸ்ட் எடுத்து பார்த்தாருன்னா 25,000 வார்த்தை மேக்சிமம். அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிக்ஷனரியில 10 லட்சம் வார்த்தை இருந்தாலும் 25,000 வார்த்தைங்க நம்ம ரிட்டன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணாலும் பேசறதுக்கு தேவையானது எவ்வளவு? 4164. அந்த வார்த்தையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அதை வச்சு ஃபார்ம் ஆயிருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் படிங்க, பேசுங்க, யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா ஃப்ளூயன்சி வந்துடும். அடுத்து ஒரு சிலர் சொல்றது நான் இங்கிலீஷ்ல பேசிட்டே இருந்தாலும் நடுவில் தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணிடுறேன். அப்ப தட்ஸ் நாட் ஃப்ளூயன்சி. ஃப்ளூயன்சினா என்ன? ஃப்ளூயன்சி is the art of speaking in a language without conscious effort, without using a single word from some other language. கான்சியஸா நம்ம பேசுறதுக்கு பிளான் பண்ணி யோசிச்சு பேசினா ஃப்ளூயன்சி கிடையாது. வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வார்த்தை எடுத்து நடுவுல யூஸ் பண்ணி பேசினா அதுவும் ஃப்ளூயன்சி கிடையாது. ஃப்ளூயன்சினா இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்சினா நீங்க ஃப்ளூயண்டா பேசிட்டே வரணும், எந்த விதமான கான்சியஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது, எந்த விதமான வார்த்தையும் வேற லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கக்கூடாது. கான்சியஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்ப தமிழ்ல இன்னொருத்தர் கூட பேசுறீங்க, பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், என்ன வார்த்தை பேசணும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்லையே. தானே பேசணும்னு நினைக்கிச்ச வாயில வார்த்தை தானே வருது. ஸ்பீக்கிங் அப்படின்னா அது என்னென்ன ஆக்டிவிட்டி இன்வால்வ்னா, ஸ்பீச் ஜெனரேஷன் இங்க, ஸ்பீச் டெலிவரி மவுத், ஸ்பீச் ஜெனரேஷன், ஸ்பீச் டெலிவரி, ரைட்டிங், ஐடியா ஜெனரேஷன், ஐடியா ரைட்டிங், டைப்பிங், சீயிங், டைப்பிங். அப்ப கண்ணுக்கும் கைக்கும் தான் வேலை. நிறைய பேர் டைப் படிக்கச்ச மனசுல எதாவது நினைச்சுட்டே இருப்பாங்க, ஆனா பேப்பரை பார்த்து டைப் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல கண்ணுக்கும் கைக்கும் டைரக்ட் லிங்க்.
அதனாலதான் நான் சொல்றது, உங்களால ஃப்ளூயண்டா எழுத முடியறது தப்பு இல்லாம பேச முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரைட்டிங்ல வந்து ஸ்பீட் வந்து 10 words to 20 words per minute தான். ஒரு ஷார்ட் அண்ட் எக்ஸாம் எடுப்போம். ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் ஷார்ட் அண்ட் பார்த்து இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கான டைம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 10 words per minute, 80 words per minute dictation, 7 minutes dictation, 560 words, 56 நிமிஷம். அதை ரவுண்ட் அப் பண்ணி 1 hour டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் கொடுக்குறாங்க. எழுதுறதுக்கு டைம் 10 minutes. அதே ஷார்ட் அண்ட் பார்த்து நம்ம டைப்ரைட்டர்லயோ கம்ப்யூட்டர்ல அடிக்கணும்னா 20 words per minute. So 10 to 20 வரைக்கும் தான் நம்ம கையால வேகமா எழுத முடியும். பார்த்து எழுதணும்னா 10 words per minute. நீங்க யோசிச்சுங்க அப்படியே எழுதிட்டே வரணும்னா up to 20 words எழுதலாம். ஆனால் ஸ்பீக்கிங் அப்படின்னு வந்ததுன்னா 100 to 120 words per minute. இப்ப என்ன ஆகுதுன்னா ரைட்டிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரைட்டிங்ல வந்து பிரெயின்ல இருந்து கைக்கு கமாண்ட் போகணும். 10 words per minute to 20 words per minute போனா போறோம். அதனால பிரெயினுக்கு வந்து நல்ல டைம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை எழுதிட்டே வரைச்சியே அடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை தோன்றது, அதுக்கு அதை விட நல்ல வார்த்தை சப்ஸ்டிட் பண்ண முடியும்னா அதுவும் தோன்றது அந்த இட வார்த்தைக்குள்ள. சோ நீங்க எழுதிட்டே வரைச்ச பிரமாதமா கிராமர் மிஸ்டேக் இல்லாம நல்லா எழுத முடியுது. ஸ்பீக்கிங் அப்படின்னா 100 to 120 words per minute. பிரெயின் வந்து வாய்க்கு வந்து 100 to 120 words per minute வேகத்துல வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, வாய் பேசிட்டே இருந்துச்சு, பிரெயின் வந்து யோசிக்கிறது, தமிழ்ல யோசிக்கிறது, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்றது, அது என்ன வார்த்தை போடணும், கிராமர் தப்புமா, எல்லா டைவர்ஷன் இருக்கிறதுனால பிரெயினால வாய்க்கு வந்து 100 words per minute சப்ளை பண்ண முடியல. அதனாலதான் தடுமாறும். சோ எழுத முடியுது, பேச முடியலன்னா எழுதுற ஸ்பீடு 10 to 20 words per minute. பிரெயினுக்கு நல்ல டைம் இருக்கு, எழுத முடியாது. பேசணும்னு வந்தோம்னா 100 to 120 words per minute. வேற லாங்குவேஜ் பண்றோம், வேற லாங்குவேஜ் யோசிக்கிறோம், அது டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்றோம், வேர்ட்ஸ் ட்ரை பண்றோம், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதை பத்தி யோசிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு டைவர்ஷன் இருக்கிறதுனால ஃப்ளூயண்டா பேச முடியல. அதனால என்ன பண்ணுதுன்னா ஸ்பீச் ஜெனரேஷன், அந்த ஸ்பீச் ஜெனரேஷன் வந்து நீங்க இங்கிலீஷ்லயே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றது வந்து என்விரான்மெண்ட். எனக்கு பேசுறதுக்கு நல்ல என்விரான்மெண்ட் இல்ல, எங்க வீட்டுல யாரும் இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல, ஆபீஸ்ல யாரும் இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல, அப்ப நான் எப்படி பேச முடியும், எனக்கு பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இது என்விரான்மெண்ட். இப்ப இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, நீங்க அது கூட பேசச்ச கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் ஸ்லோவா பிக்கப் ஆகும். அடுத்தது உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள பேசிக்கச்ச இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணுங்க, இங்கிலீஷ்லயே பேசிக்கணும். நீங்க வந்து நடந்து போச்ச, ட்ரெயின்ல போச்ச, பஸ்ல போச்செல்லாம் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்லயே யோசிங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சமா இந்த இங்கிலீஷ் ஜெனரேஷன், ஸ்பீச் ஜெனரேஷன் வந்து தமிழ்ல ஜெனரேட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு பதிலா ஜெனரேஷனே இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் ஆயிடும். தப்பு இருக்குமோ? பரவாயில்ல, மெட்டீரியல் இருக்கு, நிறைய மெட்டீரியல் இருக்கு, எல்லாம் லிசனிங் பாருங்க. இன்னொரு ஒரு காரணம் எல்லாரும் சொல்றது என்னன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் எப்படி வளர்ச்சிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள், ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டெய்லி பண்ணுங்க, 21 days கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க, தானே இன்ட்ரெஸ்ட் வந்து. ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்,
நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும், இல்ல ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணும். இதுக்கெல்லாம் நீங்க அடிமையாகாமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க, உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுல மேற்கொண்டு எப்படி ரிசர்ச் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லா விதமான எண்ணமும் உங்களுக்கு வரும். நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். நெட்ல தேடி பாருங்க, இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதுவும் இங்கிலீஷ்ல வந்ததுன்னா அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நெட் இல்லாம உலகமே இல்லை. இப்ப அந்த நெட்ல இங்கிலீஷ்ல தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதனால உங்களோட நாலேஜ், ஸ்கில் இதெல்லாம் வளர்த்துக்கணும். உங்களோட ப்ரொஃபஷன்ல மேல மேல இம்ப்ரூவ் ஆகி வரணும் அப்படின்னா நெட் டெய்லி ஒரு 4 மணி சர்ச் பண்ணிட்டே இருங்க. கூகுள் சர்ச்ல நிறைய கிடைக்கும். எல்லாம் இங்கிலீஷ்ல தான் கிடைக்கிறது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவசியம். அதனால நோ நீட்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீட் எல்லாருக்கும் இருக்கு. அது தவிர நீங்க தரவா இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாரும் உங்கள்கிட்ட கைடன்ஸ்க்கு வருவாங்க, அட்வைஸ்க்கு வருவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மிச்ச பேரை விட நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும், மிச்ச பேரை விட நம்ம நல்ல நிலையில இருக்கணும், மிச்ச பேர் நம்மளுக்கு அட்வைஸ்க்கு வர அளவுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட ஒர்க் பண்ணுங்க. ரிசல்ட் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிட்டே இருக்க, டெய்லி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்ததா சொல்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரெலவெண்ட் கிடையாது, ரிட்டன் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட். இருந்தா கூட நீங்க ஸ்பெல்லிங்லயே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். நம்ம ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும், தப்பு இருக்கக்கூடாது. உச்சரிப்பு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன் இட் வில் டிஃபர். தமிழ் எடுத்திருந்தாலும் மெட்ராஸ் தமிழ், திருநெல்வேலி தமிழ் வித்தியாசம். தமிழ் மலையாள மதத்தங்காரங்க பேசினா அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் ப்ரொனன்சியேஷன்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இங்கிலீஷ்லயே கண்டிப்பா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் கரெக்டான ப்ரொனன்சியேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப TARGET, ஒரு சில டார்ஜெட்டும்பாங்க, ஒரு சில டார்கெட்டும்பாங்க. எது கரெக்ட் அப்படின்னா, இன்டர்நேஷனல் போனடிக் அசோசியேஷன் ஒரு வேர்ல்டு பாடி இருக்கு. அவங்க சொல்ற ஸ்பெல்லிங், அவங்க சொல்ற ப்ரொனன்சியேஷன், அதாவது அவங்க அப்ரூவ் பண்ண ஸ்பெல்லிங், அவங்க அப்ரூவ் பண்ண ப்ரொனன்சியேஷன் தான் ஆத்தென்டிகேட்டட், IPA. நீங்க www.dictionary.com போயிட்டு அது எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் டைப் அடிச்சு என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்பெல்லிங், போனடிக் பிரேக்கர், ஆடியோ, அந்த ஆடியோ பொம்மையை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ரொனன்சியேஷன் வரும். அதை கேட்டு பாருங்க. அதை கேட்டு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, பேசிட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது எங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் தெரியல, என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியுது, எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல அப்படிங்கிற இந்த வீடியோலயும் இது சம்பந்தமா நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ்லயும் www.speechstar.co.in போயிட்டு அதில் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் டேப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது மோர் தென் எனஃப். இதை வச்சு நீங்க கண்டிப்பா ஆங்கிலத்தில் சரளமாக பேசலாம் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நீங்கள் பேசுவீர்கள் என்பது திண்ணம் என்று கூறி இந்த பார்ட் 1 நிறைவு செய்கிறேன். அடுத்து நம்ம பார்ட் 2ல இன்னும் நிறைய உபயோகமான விஷயங்களை பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.